பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பேராசிரியர் மற்றும் அரசியல் விமர்சகர் திருமிகு மஞ்சுளா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். மேம் வணக்கம். மேம், நேற்று ஸ்டாலின் அவர்கள் முன்னணி நிறுவனங்களில் படிக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவருடைய கல்வி செலவை நாங்களே ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. ஆகஸ்ட் 9 தமிழ் புதவன் திட்டம், அதாவது மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்த மாதிரி இப்போ மாணவர்களும் நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. வெளிநாடு செல்லும் மாணவர்களுக்கு முதல் பயண செலவை நாங்களே ஏற்றுக்கணும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இப்படி கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கிற விதமாக பல்வேறு அழைப்புகள் வெளியாகிருக்கு. அதே சமயம் டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஆளுநர்கள் மாநாட்டில் தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் சீர்தூக்கதாக நீங்கள் அதிகமாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லி திரௌபதி முர்மு அவர்கள் ஆலோசனை சொல்லியிருக்கிறாரு. இந்த ரெண்டையத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு மாதிரி தமிழ்நாட்டில் இங்கே இப்படி கல்விக்காக இப்படி ஓடிட்டு இருக்கும்போது அங்கே தேசிய கல்விகளை அமல்படுத்த பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது ரெண்டுத்தையும் எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ் இனத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அது முன்னேறிச்சு, எந்த வகையில் அதனுடைய செயல்பாடுகள் அமையும் அப்படின்னு கேட்டால், தலையெழுத்தை நம்பின சமூகமா அல்லது கையெழுத்தை நம்பின சமூகமா? தமிழ் இனம் என்பது தலையெழுத்தை நம்பின சமூகம் கிடையாது, கையெழுத்தை நம்பின சமூகம். ஏன்னா கீழடியில் நடக்கக்கூடிய ஆராய்ச்சிகளினுடைய முடிவுகள், அங்கே கிடைக்கக்கூடிய அந்த பானைகள், சில்லுகள், அதிலெல்லாம் கீறல்கள் இருக்குது. கீறல்கள் என்பது எழுத்துக்கள். எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போது படிச்சிருக்கிறவங்க. பானைகளில் யாரால் எழுத முடியும்? ஒன்று பானை செஞ்சவங்க எழுதியிருக்கணும், இல்லை பானையை பயன்படுத்தினவங்க எழுதியிருக்கணும். அப்படின்னா அப்போ பானை அந்த உள்ளுக்குள்ளே அந்த எழுத்து கீறல் என்பது ரொம்ப ஆழமாக இருக்குன்னா பானை செஞ்சவன் எழுதியிருக்கான். அப்போ பானை செய்தவர்களுக்கு கல்வி கிடைச்சிருக்கு, பானையை பயன்படுத்தியவர்களுக்கு கல்வி கிடைச்சிருக்கு. அப்போ கல்வி என்பது பரவலாக இருக்கு அப்படின்றதனுடைய எடுத்துக்காட்டு தான் இந்த மாதிரி கீறல்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு கூட நம்ம போய் ஒரு பத்திரப்பதிவு பண்ணுறோம் அப்படின்னா அந்த கீழே கடைசியாக கையெழுத்துன்னு இருக்கும் பாருங்க, அங்கே கீறல்னு ஒரு வார்த்தை இருக்கும். அது எழுத வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ கீறல் என்பது என்னன்னா அதுதான் எழுத்தினுடைய முன்னாடி இருந்த ஒரு வடிவம். அப்போ எழுத்து என்பது இத்தனை காலம் தொடர்ச்சியாக பயணப்பட்டு இன்னைக்கு வந்திருக்கு. அதனால தமிழ் இனம், தமிழ் சமூகம் கையெழுத்தை நம்பிய சமூகம். கையெழுத்துக்கு எது முதன்மையானது? கல்வி. அப்போ கல்வி பரவலாக்கப்பட்டிருக்கு. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த சமூகம் தமிழ் சமூகம். இன்னொரு இடத்துல ஒரு அரசன் பாடுறான். என்னன்னா அடுத்ததாக யார் அரசாட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது பெரியவங்க தானே வரணும், மூத்தவர்கள் தான் வரணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த இடத்துல யார் படிச்சிருக்கிறானோ அவன் தான் வரணும் அப்படின்னு சொல்லுவேன்னு ஒரு அரசியல் கொள்கையை, அரசு கொள்கையை ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நீங்க நாலடியார் எடுத்து பாருங்க. நாலடியார்ல அழகு பத்தி ஒரு பாடல் இருக்கும். எதெல்லாம் அழகு? முடி அழகா, நிறம் அழகா, முகம் அழகா, என்ன அழகு, ஆடை அழகா அப்படின்னு சொன்னா நம்ம நடுவு நிலைமையோட சிந்திக்கிறோம், செயல்படுறோம் இல்லையா? அப்படிப்பட்ட செயல்பாட்டை நமக்கு கொடுக்கக்கூடியது கல்வி. அதனால கல்விதான் அழகு அப்படின்னு சொல்றாங்க. அதனால தொடர்ச்சியாக அந்த பரம்பரை, அந்த சமூகம், அந்த இனம் என்பதனால்தான் திராவிட சித்தாந்தத்தை கொண்டவர்கள் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னும் கூட பல மாநிலங்கள்ல படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுக்கறதோ அல்லது உணவு கொடுக்கறதோ அதெல்லாம் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க, அதுக்கு முன்னாடி ஆண்டவங்க, இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா கல்வியால தான் ஒரு தலைமுறையை நீங்கள் தலை நிமிர வைக்க முடியும். அவங்க எந்த பின்புலத்துல வேணாலும் இருக்கலாம், ஆனா அவங்கள ஒரு வெளிநாடுகளுக்கு பயணம் பண்றதுக்கோ அல்லது வேறு ஒரு இடத்துக்கு போறதுக்கோ வேறு ஒரு அதிகாரத்தன்மைக்கு வர்றதுக்கோ காரணமானது கல்விதான். எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு சாப்பாடு கிடைச்சிடும் அப்படின்னு ஔவையார் பாடியதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா ஒரு கல்வி பரவலாக்கம். அதனால தான் இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. அது மக்களினுடைய நலனுக்காக அறிவிச்சிருக்கு. இப்போ இதையும் ஒன்றியத்துல இருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையும் நம்ம ஒப்பிட்டு பண்ண பார்க்குறோம். ஒரு கல்விக் கொள்கை போதாத பொழுது இன்னொரு கல்விக் கொள்கை தேவைப்படுது. இப்போ நம்ம ஒரு தீபாவளிக்கு அல்லது பொங்கலுக்கு ஒரு புது உடை உடுத்துறோம். புது உடையை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு வருஷம் முழுக்க போட்ட அந்த ஆடை இது போயிட்டு இருக்கும், அதனால எடுக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆனா இன்னைக்கு காலகட்டங்கள்ல
தீபாவளிக்கு பொங்கலுக்கு அந்த மாதிரி எல்லாம் அவ்வளவு ஆசைப்பட்டு எடுக்கிறது இல்லை பல இடங்கள்ல. என்னடா நடக்குது அப்படின்னு கேட்டா, அவங்க நினைச்ச நேரத்துக்கு இப்போ கல்லூரி தொடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பையன் வந்துட்டு என்ன பண்றான்னா, எனக்கு முதல் நாள் எனக்கு புது உடை தான் வேணும் அப்படின்னு கேட்டு போட்டு போயிடுறான். அப்போ அவங்கவுங்களுக்கு தேவைப்பட்ட நேரங்கள்ல எடுக்கக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு நம்ம வந்துட்டோம். அதனால இப்போ அது பெருசா இது பெருசா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்துட்டோம். அந்த மாதிரி இப்போ புதிய கொள்கை வருது அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்வி கொள்கை வந்து ஒரு போதாமையில இருக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, அப்படி இருக்கா? இப்போ நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து இருக்கக்கூடிய உயர்கல்விக்காக போகக்கூடிய மாணவர்களினுடைய சதவிகிதம் பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளாவில் அதை விட கூடுதலாவே இருக்கு. சரி, வடக்கு மாநிலங்கள்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு 3வது படிக்கக்கூடிய ஒரு பையன் திடீர்னு வந்து தன்னுடைய பையக்குள்ள ஒரு கைத்துப்பாக்கியை எடுத்துட்டு போயிட்டு தன்னுடைய ஒரு 6வது படிக்கக்கூடிய அல்லது அடுத்த நிலையில இருக்கக்கூடிய மாணவனை பார்த்து சுட்டுறான். அவன் குறி வச்சு சுட்டானா, வேணும்ட்டே சுட்டானா, விளையாட்டா சுட்டானா, என்னன்னே தெரியாத ஒரு சூழல் வந்து அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அதுக்காக விசாரணைகள் போயிட்டு இருக்குன்னு பாக்குறோம். இப்போ இந்த சூழல்ல புதிய கல்விக் கொள்கை அப்படின்றது ஒண்ணு வேணும் போல இருக்கு. அப்போ இதையெல்லாம் வந்துட்டு கண்காணிக்கக்கூடிய, இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு இரும்பு கரம் கொண்டு நெரிக்கக்கூடிய ஒரு இடம் தேவைப்படுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, அப்படின்னா இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கைகள்ல என்ன இருக்கு? நல்லாவே இருக்கு. நினைச்சு பார்க்கும் பொழுது புதிய கல்விக் கொள்கைகளுக்குள்ள திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. சரி, ஏன்னா எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலையிலன்னு போய் உட்கார போறோம். அப்போ நமக்கு வந்து திறன் மேம்பாடு தேவை. அதனால அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியை கொடுக்குறாங்க. சரி, நல்லா தானே இருக்கு சொல்றதுக்கு, அதை வந்து நம்ம எடுத்துக்கலாமே. அடுத்தது ஒரு பெயர் மாற்றம். ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வளம் அமைச்சகம் அப்படின்றத கல்வி அமைச்சகம் அப்படின்னு மாத்திருக்காங்க. ஆமா, நல்லா தானே இருக்கு. அடுத்தது வந்து அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தொடர்ச்சியாக மேம்பாட்டு பயிற்சி, நம்ம டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னுவோம், அந்த மேம்பாட்டு பயிற்சி வந்து கொடுக்கணும். ஆமா, ஆசிரியர்களுக்கு கொடுக்கணும் தானே. அது வந்து கிட்டத்தட்ட அப்டேஷன் மாதிரி, அப்கிரேட் மாதிரி அது வந்து நடக்கணும் தானே அப்படின்னு வந்து நினைக்கிறோம். அடுத்தது வந்து பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ்ட், ஒளிரும் இந்தியா அப்படின்னு சொல்ற மாதிரி டிஜிட்டலைஸ்ட். அப்புறம் ஒரு 5வது வரைக்கும் பிராந்திய, அதாவது நம்முடைய சொந்த எந்த மாநிலத்துல இருக்கிறோமோ அந்த மாநிலத்தினுடைய தாய்மொழியை வந்து படிக்கக்கூடிய ஒரு கல்வி முறையா இருக்கு. எல்லாமே நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனா இந்த திறன் மேம்பாடு அப்படின்னு சொல்றதுல கல்வியாளர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. இப்ப திறன் மேம்பாடு அப்படின்றது ஒட்டுமொத்த சமூகத்தை உள்ளடக்கிய மேம்பாடு கிடையாது, அது தனி மனித மேம்பாடு. நம்முடைய கல்வி என்பது தனி மனித மேம்பாடு கிடையாது, அது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய மேம்பாட்டை உள்ளடக்கியது. அப்போ ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய மேம்பாட்டா இருக்கக்கூடிய கல்விய ஏன் வந்து ஒரு தனி நபருக்காக மாத்துறீங்க அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து கல்வியாளர்கள் வந்து விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது இன்னைக்கு தேவைதானா? குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு தேவைதானா? சரி, மற்ற மாநிலங்களை எல்லாம் விட்டுருங்க, நம்ம தமிழ்நாட்டை எடுத்துப்போம். அப்போ நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தேவைதானா? அப்போ நம்ம தமிழ்நாடு வந்து உலக அளவுல வளர்ந்துடுச்சா, மேம்பட்டுடுச்சா அப்படின்னு கேட்டா இல்லை. அப்புறம் ஏன் புதிய கல்விக் கொள்கையை நம்ம ஒரு விமர்சனத்தை வந்து பெருசா வைக்கிறோம் அப்படின்னு கேட்டா, இப்போ புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, ஒரு 30 ஆண்டுகளுக்குள்ள 50% அளவுக்கு நம்ம வளர்ச்சியை எட்டிடணும். சரி, இப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தா 49% வளர்ச்சியில இருக்கிறோம். இந்தியாவிலேயே வேறு மாநிலங்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய அந்த உயர்கல்வி பெறக்கூடிய அந்த வளர்ச்சி நிலை என்பது 49% தொட்டாச்சு. 30 வருஷம் முன்னாடியே. ஆமா, இப்பவே வந்து நம்ம தொட்டாச்சு. இப்போ இதுக்கு மேல 1% ஏறுறதுக்கு நம்ம இந்த கல்விக் கொள்கைக்கு போகணுமா? ஏன்னா இந்த கல்விக் கொள்கையின் மேல நமக்கு ஒரு பெரிய விமர்சனம் இருக்கு. தனிப்பட்ட நபரினுடைய வளர்ச்சியாக இல்லாமல் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய வளர்ச்சியாக நம்ம கல்விக் கொள்கையை வச்சிருக்கும் பொழுது ஏன் அதை கொண்டு போய் சுருக்கி ஒரு இடத்துல வந்து வைக்கணும்? ஏற்கனவே நாகரிகம் அடைஞ்சு மேம்பாடு அடைஞ்சு பண்பாடோட இருக்கிற ஒருத்தரை மறுபடியும் குகைகள்ல போய் வாழ்றீங்களான்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஏன் ஒரு ரிவர்ஸுக்கு வந்து போகணும் அப்படின்றதுனால தான் இப்போ இந்த கல்விக் கொள்கையின் மேல நமக்கு ஒரு விமர்சனம் இருக்கு. இப்போ ஒரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய அரசு அறிவித்திருக்கக்கூடிய கல்விக்கான
அந்த பிள்ளைகளுக்கான மேம்பாட்டு திட்டங்கள். இன்னொரு பக்கம் அவர்களினுடைய கல்வியை வந்துட்டு எங்க டிராப் அவுட்ஸ் வந்து அதிகமாக்கிடுமோ அப்படின்னு சொல்ற மாதிரியான பதட்டமான ஒரு கல்வி கொள்கையும் இருக்கு. இப்போ இப்படித்தான் வந்து இதை ஒப்பீடு வந்து செய்ய முடியுது. அதனால இதற்கு மேலும் நம்ம அங்க பாராளுமன்றத்துல லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அங்க வந்துட்டு இன்னும் கூட காரசாரமான விவாதங்கள் விமர்சனங்கள் நடந்து அந்த விமர்சனத்தை காது கொடுத்து எடுத்துட்டு அந்த விமர்சனத்துக்கான சரியான ஒரு அதாவது அதை மாற்றுவதோ இல்ல அதை வந்து முழுமையாக எடுப்பதோ இல்ல அதற்கு பதிலாக வேற ஏதாவது கொண்டு வரதோ இந்த மாதிரியான ஒரு ஒழுங்குமுறைகளை ஒன்றிய அரசு நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். இப்போ இதை வந்து எடுத்திருக்கிறவங்க பெரும்பான்மையோர் அதிகாரிகளாக இருக்கிறாங்க. இப்ப அதிகாரிகள் குழந்தைகளை போய் சந்திச்சாதானே தெரியும். அந்த துறையில இருக்கிறவங்க இதை வடிவமைச்சிருந்தாங்கன்னா அப்போ நிலைப்பாடு வேற. அதிகாரிகளா இருந்து ஒரு குளிரூட்டப்பட்ட ஒரு அறையில உட்கார்ந்துட்டு நல்லா வேலைக்கு எல்லாமே சாப்பாடு எல்லாமே கிடைச்சிட்டு பிள்ளைகளையே பார்க்காம பிள்ளைகளுடைய மனநிலையே புரிஞ்சுக்காம செய்வது என்பது சரியானதாக அமையாது. ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நம்ம தொற்று நோயால ரொம்ப அவஸ்தைப்பட்டிருந்தோம். இப்போ தொற்று நோய் முடிச்சதுக்கு அப்புறமா பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வராங்க. பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களால முழுமையா உட்கார முடியல. ஒரு அரை செகண்ட் 1 செகண்டுக்கு மேலெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இன்னும் கூட நிறைய பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த குறுகிய காலத்துல ஆன்லைன்ல அப்படி இல்லாட்டி வந்துட்டு பார்ட் டைம் மாதிரியான வேலைகளுக்கு போயிட்டு எனக்கு அதுலயே சம்பாத்தியம் கிடைச்சிடுது, அதனால இங்க எனக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ற நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அப்போ ஒரு பிள்ளைகளை அவங்களுடைய இப்போ இந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி சொல்றான் அப்படின்னா ஒரு ஆசிரியராக எனக்கு மிகப்பெரிய கோபம் வரணும். கோபம் வந்தாதான் அது சரியா இருக்கும். ஆனா அதை தாண்டி அவன் அந்த மாதிரி பேசுறதுக்கான காரணம் என்ன, அப்ப அவனுடைய குடும்ப சூழல் எப்படி இருக்கு அதை புரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு வந்துட்டு மேல இருந்துக்கிட்டு இல்ல நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணா தப்பு, நான் உடனே டிசியை கிழிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னா எதிர்காலம் வந்துட்டு யாருக்கு பாதிக்கப்படுகிறது? இப்போ நீங்க கல்விக்கொள்கையை ஃப்ரேம் பண்றதுலயே அதிகாரிகள் இருக்கான்றதே குறை சொல்றோம். இப்போ அப்படி இருக்கும்போது இப்போ ஆளுநர்களும் முக்கால்வாசி பேர் அதிகாரியாக தான் இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு வந்து இப்போ தேசிய கல்விக் கொள்கை வந்து நீங்க மேம்படுத்துறதுக்காக நீங்க உழைக்க வேண்டும், அடிக்கடிக்கு சோசியல் மீடியாவில் வந்து இதை பத்திலாம் பதிவு பண்ணுங்க, போயிட்டு உரையாடுங்க அப்படின்லாம் சொல்றதெல்லாம் எப்படி பார்க்கணும்? இது ரொம்ப ஒரு தப்பான ஒரு இதுதான், போக்குதான். இப்போ ஆளுநர்கள் அப்படின்றவங்க பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர்கள். அப்போ ஒரு பிஹெச்டிக்கான ஒரு பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஆளுநர்கள் தான் வரணும். இப்ப நான் சொல்றேனே, நான் வந்துட்டு முனைவர் பட்டம் வாங்கும் பொழுது அப்போ வந்துட்டு ஆளுநராக இருந்த ரோசையா அவர்கள் வந்திருக்கணும். ஆனா ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தால அவரால் வர இயலவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய முக்கியமாக இருந்தவர்கள் அந்த இதுல சொல்லுவோம் இல்லையா, நம்ம கட்டுப்பாட்டாளர் தேர்வு கட்டுப்பாட்டாளர் இவங்க எல்லாம் வந்துட்டு இருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனா அப்போ ஆளுநருக்கான அந்த அதிகாரத்துக்கு அந்த வேலைக்கான அந்த பொறுப்பை வந்து அவர் தவற விட்டுட்டார், அவர் கை விட்டுட்டார் அப்படின்றத பாக்குறோம். அப்போ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, இது எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? அப்போ இந்த சூழல்ல அவர் வந்துட்டு தன்னை ஒரு அதிகாரியா தான் நினைச்சிருக்கிறாரு தவிர கல்வி புலம் சார்ந்தவராக நினைச்சிருந்தாருன்னா அப்போ வேற மாதிரியா இருந்திருக்கும். அப்போ கல்வி புலம் சார்ந்த ஒருத்தர் இந்த பக்கம் வந்தா தான் இது வந்து சரியா நடக்கும். இது புரியாம மேல் மட்டத்துல இருக்கிறவங்க இல்ல ஆளுநர் என்பவர் வந்துட்டு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வந்துட்டு ஒரு பாலமாக இருக்கணும் அப்படின்னு பேசுறதெல்லாம் சரிதான். அது எல்லாமே நிர்வாகத்துக்கு தான் சரிப்பட்டு வருமே தவிர கல்விக்கு சரிப்பட்டு வருமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்வி. பல்கலைக்கழகத்துக்குலாம் சான்சலரா இருக்காரு, அதன் மூலமா அவங்க வந்து இம்போஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும்ல அவங்களுக்கு. ஆனா புரியுமா? என்னுடைய கேள்வி அதுதான். இப்போ ஒரு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கான ஒரு மனநிலை, அறிவியல் துறை சார்ந்தவர்களுக்கான மனநிலை, அல்லது வேறு திறன் சார்ந்து இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய மனநிலை, இது வந்து வேற வேறா இருக்கும். ஆனா அவங்களை எல்லாரையும் நம்ம வந்துட்டு ஒரு குடையின் கீழே ஒரு பல்கலைக்கழகத்தின் கீழே கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா அதற்கு வந்துட்டு அவங்களுக்கான வழிகளை வந்து நம்ம கொடுக்கணும். இல்ல ஒரே மாதிரியான தேர்வு முறைகளை தான் நான் எல்லாருக்கும் வைப்பேன் அப்படின்றது சரியான பொருத்தமுடையது கிடையாது. இப்போ நீங்க தியரி மட்டுமே எழுதக்கூடிய பாடங்கள் அப்படின்றது உண்டு, தியரியும் பிராக்டிக்கலும் இருக்கக்கூடிய பாடங்கள் அப்படின்றது உண்டு, பல்வேறு நாள்கள் வந்துட்டு கள ஆய்வுக்கு போகக்கூடிய பாடங்கள்னு உண்டு. இப்போ இதையெல்லாம் இருக்கும் பொழுது நான் எல்லாத்தையுமே வந்துட்டு அதாவது இப்போ மாணவன் வந்துட்டு வெளியில போய் வேலை பார்க்குறான், அவன் வந்துட்டு வேலை பார்த்துட்டு வர்றதுனால நான் இது எல்லாத்தையுமே வந்து
நான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். உதாரணத்துக்கு சமூக பணி அப்படின்னு ஒரு துறை இருக்குது. சமூக பணியை பொறுத்த வரைக்கும் 3 நாள் கல்லூரியில் இருந்தாங்கன்னா 2 நாள் களப்பணிக்கு போயிடுவாங்க. ஒரு என்ஜிஓக்கு போகிறதோ அல்லது வந்து ஒரு ஆதரவற்ற இல்லங்கள் போகிறதோ அல்லது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதோ அந்த மாதிரி போய் ஆய்வு செஞ்சு அதனால் கொண்டு வரக்கூடிய செய்திகளை கொடுத்து அவங்க வந்துட்டு அந்த கல்லூரி படிப்பை முடிக்கிறாங்க. அவங்கள கொண்டு போயிட்டு இல்லை நீங்கள் வந்துட்டு வேலைக்கு போகிறதுனால நான் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக கொடுத்துறேன், நீ எழுதி அச்சடித்த 10 பக்கங்களை எல்லாம் நீங்கள் படிச்சுட்டு வந்து அதையே எழுதுங்க, அதுவே போதும் அப்படின்னு சொன்னால் இது எப்படி சரியான கல்வி முறையாக இருக்கும்? அதனால் இதை வந்துட்டு மேலிடத்துல இருக்கிறவங்க கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும். அவங்க பொதுவாக நாங்கள் வந்துட்டு வல்லுநர் குழுவை வச்சோம், அப்புறம் கல்வியாளர்களை வச்சோம், எல்லாரையும் வந்து பேச வச்சோம், எல்லார்கிட்ட இருந்து கருத்து கேட்டு பண்ணோம் அப்படின்னு சொல்கிறத விட பிள்ளைகள் கிட்ட போயிட்டு, குறிப்பாக ஆசிரியர்கள் கிட்ட போயிட்டு இது எந்த அளவுக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்றத வந்து இவங்க கேட்டுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு மும்மொழி கொள்கை அப்படின்னு கொண்டு வராங்க. நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா நம்மளே கூட சொல்லுவோம், ஒரு மொழி தெரிஞ்சவன் ஒரு ஆளுக்கு சமம், 2 மொழி தெரிஞ்சவன் 2 ஆளுக்கு சமம், அப்போ 3 மொழி 5 மொழி அப்படின்னா 5 ஆளுக்கு சமமாச்சே அப்படின்னு. ஆனா பிள்ளைகளுக்கு ஏற்கனவே வந்து ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கும் பொழுது அவங்களுக்கு உலக அறிவு பெறுவதற்காக, உலகத்தோடு அவங்க பயணம் செய்வதற்காக ஆங்கிலம் அப்படின்ற ஒரு மொழியை நம்ம வச்சிருக்கிறோம். அடுத்ததாக நம்முடைய தாய்மொழி தமிழ், அந்த தமிழை வந்துட்டு நம்ம 2வது மொழியா வச்சிருக்கிறோம். இந்த சூழல்ல 3வதா இன்னொரு மொழியை கொண்டு வந்தா அப்போ அந்த 3வது மொழியும் அவனால முழுமையாக படிக்க முடியுமா? ஐயோ இன்னொரு மொழி இருக்கே அப்படின்னு ஒரு பதட்டம் வந்து ஏற்படலாம். அதுக்காகத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த 2 மொழி நம்மளை பொறுத்த வரைக்கும் தாய்மொழியே போதுமானது. ஏன்னா தாய்மொழியில படிச்சா தான் எல்லா அறிவும் வந்து நமக்கு கிடைக்க போகுது. ஆனா அதை தாண்டி உலகத்தோடு நம்ம தொடர்பு கொள்றதுக்கு நமக்கு ஒரு மொழி தேவை. அதற்காக நம்ம வந்துட்டு ஆங்கிலம் வந்து வச்சிருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம். இப்போ இதை தாண்டி 3வதா வைக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கூடுதல் சுமையத்தான் சொல்ல போகுது. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இந்த கல்வி முறையை 5, 3, 3 அப்படி வந்து பிரிக்கிறாங்க. நம்ம வந்துட்டு 10 வரைக்கும் ஒரு கல்வி முறை, அதாவது அதுதான் ரொம்ப அடிப்படை. அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு ஐடி போகலாம், அதாவது தொழிற்கல்விக்கு போகலாம், இல்லை வேற ஏதாவது போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிருந்தோம். இப்போ 10 கூட்ட +2 +3 அப்படின்னு இருந்தது 15 வருஷம். 10வது அப்புறம் ஒரு 2 வருஷம் 12 வரைக்கும், அடுத்தது ஒரு 3 வருஷம் கல்லூரி படிப்பு. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா 5 வருஷம் அப்படின்றது ஒரு அடிப்படை. அந்த அடிப்படையில வந்து விளையாட்டின் வழியா சொல்லி கொடுக்குறோம். அடுத்தது வந்து அதுல வந்து எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மொழியையும் அப்புறம் கணக்கு போடுறதையும் வந்து சொல்லி கொடுத்துரும். அதுக்கடுத்தது ஒரு 3 வருஷம், அதுக்கடுத்தது ஒரு 3 வருஷம் அப்படின்னு அந்த இடங்கள்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த 8வது படிக்கிறதுக்குள்ள தொழிற்கல்வியை கொண்டு வராங்க. தொழிற்கல்வியை கொண்டு வந்தீங்கன்னா 6வதுல இருந்து 8வது வரைக்கும் அந்த வயசு இருக்கு இல்லையா, அதனால இப்போ ஒரு எலக்ட்ரீஷியன் வேலையை வந்து கற்றுக் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது புரியுமா? முதல்ல ஏதோ ஒரு தவறுதலா அந்த குழந்தை வந்துட்டு மாத்தி வச்சிருச்சுன்னா அந்த உயிருக்கு யார் வந்து உத்தரவாதம் கொடுக்க போறாங்க? இல்ல ஓங்கி அடிக்கிற மாதிரி, சுத்தியலை வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு வேலை, அந்த ஒரு தொழிற்கல்வியை நீங்க சொல்லி கொடுக்க போறீங்கன்னா அந்த குழந்தையால அந்த சுத்தியலை தூக்க முடியுமா? அப்ப தூக்கும் போது கையில காலில் போட்டுக்குச்சுன்னா யார் வந்து அதற்கு பொறுப்பேற்க போறாங்க? இப்போ நீங்க தொழிற்கல்வியை சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்றது நல்ல விஷயம்தான். ஆனா அந்த வயசு அப்படின்றது சரியா இருக்கா? அந்த வயசு பொருத்தமுடையதாக இருக்கா? அடுத்தது வந்து இதுல விஸ்வகர்மா அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வரீங்க. நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஓ விஸ்வகர்மா, சரி. விஸ்வகர்மால என்ன சொல்லி தர போறீங்க அப்படின்னா, அப்பா என்ன படிச்சாரோ, அப்பா என்ன வேலையில இருக்கிறாரோ அந்த வேலையை குழந்தைங்க செய்யலாம். ஆமா, ஏன்னா குழந்தை அதை வீட்லயே பார்த்துருக்கும். அதனால பார்த்து பார்த்து வளர்றதுனால இன்னும் எளிமையா வந்து அதை செஞ்சிடலாம். அப்போ ஒரு குழந்தைக்கு அந்த 6வதுல இருந்து 8வதுக்குள்ள படிக்க வேண்டிய அந்த வயசுல நீங்க இந்த மாதிரி வேலையை கற்றுக் கொடுக்குறீங்க. அது வேலையில வந்துட்டு நல்லா சிறப்பா கத்துக்குச்சு, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகுது அப்படின்னா கையில காசு வந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தை போய் படிக்குமா? அப்போ இங்க 2 பிரிவு நிலை உண்டாகுது. ஒண்ணு கூலி தொழில் செய்யக்கூடிய ஒரு பிரிவு உண்டாகுது, இன்னொன்னு எல்லா வசதியும் கிடைக்கக்கூடிய ஒரு பிரிவு உண்டாகுது. அப்போ மறுபடியும் நம்ம சமூகத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்னால்தான் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கல்வி முறையை நம்ம கொண்டு வரோம். மறுபடியும் அந்த கல்வியின் வழியாக என்ன நடக்குது அப்படின்னா, இங்க வந்து கூலி தொழில் செய்யக்கூடியவர்களாக ஒரு தரப்பினரும்,
எல்லா வசதிகளும் கிடைக்கக்கூடியவர்களாக இன்னொரு தரப்பினரும் வளர்ந்துடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு ஓரளவு சம்பளம் கிடைக்குது, வேலை கிடைக்குது அப்படின்னு சொன்னா நான் ஏன் படிக்க போகணும், எனக்கு இதுவே போதுமானதாக இருக்கே அப்படின்னு மறுபடியும் சமூகத்துல ஒரு ஏற்றத்தாழ்வு கொண்டு வருவதாக இது அமைகின்றது. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய யார் கல்வியை வந்து தயார் பண்ணாங்களோ அவங்க இதையெல்லாம் சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் கூட நம்ம வந்து தயாராக இருக்கின்றோம். ஏன்னா இதுல வந்து ரொம்ப முக்கியமா ஒரு கிரேடிங் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. இப்போ நம்ம ரிப்போர்ட் கார்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் வந்துட்டு ஃபஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் ரேங்க்கு, ஃபஸ்ட்டு மார்க் அந்த மாதிரி. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் கிரேடிங் சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வந்துட்டு இப்போ எனக்கு பேச்சில் வந்து திறமை இருக்குது, ஓவியத்தில் திறமை இருக்குது, ஆனால் அறிவியலில் வந்து என்னால் பாஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் அந்த பேச்சு, ஓவியம் இதையெல்லாம் முதல்ல போட்டுட்டு எனக்கு எதில் நான் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறேனோ அதெல்லாம் பின்னாடி கொண்டு வந்துட்டு அதில் கூட 100க்கு 100 அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு A B அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு கிரேடிங் சிஸ்டம் கொண்டு வரும் பொழுது பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய பார்த்த உடனே ஒரு பதட்டம் இல்லாமல் பரவாயில்ல, நம்மளால இதுல சாதிக்க முடியுது, அதுல சாதிக்க முடியுது அப்படின்ற ஒரு உணர்வு கொடுக்கறதா இருக்கு. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா இருக்கு. அப்போ நம்ம வந்துட்டு விமர்சனம் செய்யக்கூடிய இந்த பகுதிகளை இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் இதை வந்துட்டு இதுல வந்து கொஞ்சம் வேலை பார்த்து இதுல கொஞ்சம் கவனம் கொடுத்து இதை சரி பண்ணி வரணும். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இப்போ இதையெல்லாம் கொண்டு வந்துடுறேன், அப்புறம் ரொம்ப அட்வான்ஸ்டு முறையில் இருக்கக்கூடிய ஏஐ எல்லாம் வந்து நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, இதை நடைமுறைப்படுத்தினாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இதற்கான கட்டமைப்பு வசதிகளை இந்த அரசாங்கம் உருவாக்கிடுச்சா? எத்தனை அரசு பள்ளிக்கூடத்தில் அடிப்படை கழிப்பறை வசதி இல்லாமல் கூட இருக்கு இல்லையா? நீங்க மாநிலத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது ஒன்றியத்துல அங்க டெல்லியில அந்த மாதிரியான இடங்கள்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி அரசு வந்து இருக்கக்கூடிய, அதாவது அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்துட்டு இந்த வசதிகள்லாம் சரியா இருக்கு. அப்போ இந்த அடிப்படை வசதி இல்லாத ஒரு குழந்தைக்கு நீங்க போயிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த செயற்கை நுண்ணறிவை சொல்லி கொடுத்தீங்கன்னா என்ன பயன் இருக்கும்? அதால புரிஞ்சுக்க முடியுமா? புரிஞ்சுட்டு அதால வீட்டில் போய் அதை செஞ்சு பார்க்க முடியுமா? அந்த வசதிகள் முதல்ல இருக்கா? இந்த மாதிரி உள்கட்டமைப்பு வசதி எதுவுமே இல்லாம இதையெல்லாம் சொல்றேன், இதையெல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்றது ஏதோ வந்துட்டு காத்துல வந்து கோட்டை கட்டுற மாதிரி இருக்கு. இதைத்தான் நம்ம வந்து ஒரு விமர்சனமா வைக்கிறோம். பாலத்தை பத்தி குறிப்பிட்டது, இப்போ வந்து ஆளுநர்கள் மாநிலத்துக்கு வந்து பாலமா மாநில அரசுகளுக்கும் மத்திய ஒன்றிய அரசுக்கும் பாலங்களா செயல்படணும்னு சொல்றாங்க. ஆனா அப்ப பொதுவா பார்க்கும்போதே வெஸ்ட் பெங்கால்ல சரி, பஞ்சாப்ல சரி, கேரளாவில், தமிழ்நாட்டுல சரி, எல்லாமே ஆளுநர்கள் மூலமா தான் பெரிய பிரச்சனைகள் மாநில அரசு வர மாதிரியான ஒரு பிரச்சனையை தான் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இந்த வார்த்தையில நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது மாநில அரசு என்ன, இது ஒன்றிய அரசு என்ன நினைக்குது அப்படின்னா, தான் கொண்டு வந்த அந்த கல்விக் கொள்கையை வந்து மாநிலத்துக்குள்ள கொண்டு வந்துடணும், அதற்கான பாலமாக ஆளுநர்கள் இருக்கணும் அப்படின்றது தான் அதை வந்து உறுதி செய்யுது. இப்போ இன்னைக்கு ஒன்றிய அரசுல வந்து நிதிநிலை வந்து சமர்ப்பிச்சாங்க. இந்த நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டுக்கான நிதிநிலை அறிக்கை எந்த அளவு இருந்தது, அதுல கல்விக்கு எந்த அளவு ஒதுக்கீடு செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. ஏன் வந்து ஏன் செய்யலை அப்படின்னு கேட்டா, புதிய கல்விக் கொள்கைக்கு நீங்க ஆதரவு கொடுத்தாதான், அதை வந்து நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் நாங்க வந்துட்டு கல்விக்கான நிதி நிலையை வந்துட்டு நிதி பட்ஜெட்டை வந்து கொடுப்போம், ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய வந்து மோசமான போக்கு அப்படின்றத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏன்னா கல்வி அப்படின்றது ஒரு சாதாரண மனிதனுடைய அடிப்படை உரிமை, ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம். ஒரு அடிப்படை உரிமையில வந்து கையை வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ இந்த அரசை வந்து நம்ம எப்படி சொல்றது? அப்போ இந்த அரசினுடைய முழுமையான நோக்கம் என்ன? நீங்க கொடுக்கக்கூடிய நிதியவே வந்து தடை பண்ணி வச்சிருக்கிறீங்க, ஆனா ஆளுநர்களை வந்துட்டு பாலமா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னா, இந்த கல்வி கொள்கையை எப்படியாவது நீங்க அப்ளை பண்றதுக்கு நீங்க தான் இது பண்ணணும். ஏன்னா இந்த கல்விக் கொள்கையின் வழியாக உலக சந்தையை வந்து திறக்கிறாங்க. ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு, பெரு நிறுவனங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்றது, லாபத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில இது வந்து அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதைத்தான் வந்துட்டு நம்ம விமர்சனமா வைக்கிறோம். இப்போ வரைக்கும் ஒரு சாதாரண மனிதனுடைய கனவாக இருக்கக்கூடிய இந்த கல்வியை சுத்தமா ஒழிச்சு கட்டுறதுக்கான வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுலதான் நம்ம வந்து மாற்றத்தை கொண்டுங்க, அந்த மாற்றத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்ப இவ்வளவு தூரம் பேசுறாங்க இல்லையா, இந்த தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றது சரியா இருக்கும், நாங்க வந்துட்டு ஒரு கொள்கையை கொடுக்குறோம், NCERT படி தேசிய அளவுல
ஒரு பாடத்திட்டத்தை தயார் பண்ணி உங்ககிட்ட கொடுக்குறோம், நீங்க மாநிலத்துல என்ன தேவையோ அதை வந்து நீங்க உள்ள சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை வந்து வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்கு. இதைத்தான் நம்ம நீட்டுக்கும் சொல்றோம். நீட் தேர்வுக்கு என்ன சொல்றோம்? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA தான் வந்து வைக்க போகுது அப்படின்னு. இப்போ தேசிய அளவுல வைக்கக்கூடிய மருத்துவம் சார்ந்த இந்த படிப்புல எவ்வளவு பேர் வந்து செத்து இருக்கிறான். அஞ்சாமைன்னு கூட ஒரு படம் வந்தது சமீபத்துல. அதுல நீட் தேர்வை எழுத போனவங்கள, அவங்க வந்துட்டு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்களை கொண்டு போய் எங்கேயோ ஜெய்ப்பூர்ல போட்டு, அதுவும் அந்த எப்போ அப்படின்றத கூட ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடியே சொன்னா ட்ரெயின்ல உங்களுக்கு இடம் கிடைக்குமா, உங்களுக்கு ரிசர்வ் பண்ண முடியுமா, அப்படி வந்து தன்னுடைய மகனை கூட்டிட்டு போய் அங்க வந்து எழுத சொல்லிட்டு வெளியில சாப்பிடணும் அப்படின்னு வந்த ஒரு தந்தை வந்து அப்படியே அந்த வெயிலுக்கு சுருண்டு அப்படியே விழுந்து செத்து போற கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். கேரளாவில் நடந்த உண்மை சம்பவத்தினுடைய அடிப்படையில தான் அந்த படத்தையே எடுத்தாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இந்த தேசிய தேர்வு முகமை அப்படின்றது இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மாணவனை வந்து தேர்வு எழுதுறதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு தேர்வு முகமை நிலைகள்ல எவ்வளோ பெரிய குளறுபடிகள், கோளாறுகள் எல்லாமே நடந்திருக்கு. இதே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் +2 முடிச்ச பிள்ளைகளுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சு ஒவ்வொரு கல்லூரிக்குள்ளையும் நீங்க வந்து நுழையலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஒரு 5வது முடிச்சுட்டு 6வது போகும்பொழுது வெளி பள்ளிக்கூடங்கள்ல, அதாவது உயர்நிலை பள்ளிக்கூடங்களுக்கு போகும்பொழுது ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு வைப்பாங்க. அதுக்கே வந்து பிள்ளைங்கள் திணறும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா LKGயிலேருந்து 12வது வரைக்கும் ஒரே பள்ளிக்கூடம் அப்படின்லாம் வந்தாச்சு. இந்த சூழல்ல 12வது முடிச்சுட்டு நீங்க வந்துட்டு உயர்கல்வி BA படிக்கிறீங்களோ, BSc படிக்கிறீங்களோ, அதுக்கே கூட நுழைவுத் தேர்வு அப்படின்னு ஒன்று வச்சாங்கன்னா பிள்ளைகள் படிக்கிறதுல வந்துட்டு கவனமே இனிமேல் செலுத்தாது. என்ன நான் வந்துட்டு டெஸ்ட் எழுதி நான் எப்போ முன்னாடி வர்றது, இல்லது அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நான் எங்கெல்லாம் கோச்சிங்க்கு போகலாம், கோச்சிங்க்கு நான் எவ்வளோ செலவு பண்ணலாம், அப்போ சாதாரணமாக இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு இன்னும் எவ்வளோ லாபத்தை கொடுக்கலாம், அந்த மாதிரியான நிலைப்பாடுகளாக இருக்குது. அதுதான் வந்து நமக்கு இன்னைக்கு ரொம்ப பெரிய ஆபத்தாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் எப்படியோ பிள்ளைங்க படிச்சுட்டா போதும் அப்படின்னு வயிற்றுல ஈரத்துணியை கட்டிக்கிட்டு பெற்றவங்க அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் மறுபடியும் பெரிய அளவில் பள்ளிக்கூடத்தை தாண்டி கல்லூரிகளுக்கு போகும்பொழுது இந்த மாதிரி ஒரு முட்டுக்கட்டை இருந்தது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பெரிய ஒரு பின்னடைவு தான். அதனால தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதை ஆளுநர்களின் வழியாக எப்படியாவது அவங்க ஆட்சிக்கு இல்லாத வேறு மாநிலங்களில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் நோக்கமாக இருக்குது. அதனால தான் பாலமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பாலம் என்பது வேற எந்த பாலமும் கிடையாது, இந்த NEPக்கு தேசிய கல்விக் கொள்கைக்கான பாலமாக இருங்க அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய செயல் திட்டமே. ரைட். இப்போ ஆளுநர் அவர்கள் பங்கேற்றுக்கிறதும் ஒரு விமர்சனமாக மாறிட்டு இருக்கு. அதாவது ஜூலை மாதமே அவருடைய பதவிகாலம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அவர் வந்து கலந்துக்கிறாருன்னா அது வந்து நீட்டிப்புக்கான ஒரு அறிகுறியா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை முன் வச்சுட்டு வராங்க. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா இந்த ஆளுநரை விட்டா வேற யாராவது அந்த அளவுக்கு சிறப்பாக செய்வாங்களான்னு தெரியல. ஏன்னா வச்சு செய்யக்கூடியவராக இருந்தாரு, அவரையே நீதிமன்றம் வந்து வச்சு செஞ்சிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா தமிழ்நாட்டு அரசு ஏதாவது முக்கியமான ஒரு கொள்கையை வந்துட்டு தீர்மானமா நிறைவேற்றி கொண்டு போய் கொடுத்து அதற்கான கையெழுத்தை பெறலாம்னு பார்த்தா அதை வந்து நான் பிரதமருக்கு ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிட்டேன், அவங்களுடைய பார்வைக்கு போயிடுச்சு, அவங்க கிடப்புல போட்டிருக்காங்க, இந்த மாதிரி பல்வேறு காரணங்களை வந்து சொன்ன உடனே நம்ம நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றத்தின் வழியாக நம்ம வந்துட்டு ஒரு நல்ல தீர்ப்பை வந்து பெற்றோம். இந்த சூழல்ல அப்போ பாஜக இல்லாத, தன்னுடைய கட்சி இல்லாத ஒரு மாநிலத்துல தன்னுடைய கொள்கைகளை அல்லது தன்னுடைய செயல் திட்டங்களை நிறைவேற்றணும்னா அப்போ அதற்கான சரியான நபர் யாரு? இப்போ இவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. பெரும்பாலும் ஆளுநர்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சிட்டா மறுபடியும் அவங்க இருக்கிறது அப்படின்றது இல்லை. ஆனா இந்த தடவை தான் வரலாறுலயே பார்க்காதது, வரலாறுலயே இல்லாதது எல்லாமே இந்த தடவை தான் வந்திருக்கு. அப்போ இன்னும் கூட அவருடைய ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் இருக்கிறாரா இல்லையா என்னன்னே தெரியல. இவர் இருக்கிறாருன்னு சொல்லி வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை. ஆனா இவர் இல்லைன்னு சொல்லிட்டு இவரை வந்துட்டு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற வேலையும் பார்க்கல. ஆனா இவர் தான் அடுத்ததாக மாநிலங்களுக்குள்ள வந்து ஒரு பாலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நம்ம சொல்றதையும் கேட்டுட்டு அந்த பக்கமும் நெருக்கடி கொடுக்கிறவர் இனிமேல் நம்ம எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாரு. ஆனா நெருக்கடி கொடுக்கறது ஒரு பக்கம், ஆனா அதே நெருக்கடி அவங்களுக்கு பேக் ஃபயரா தானே ஆயிருக்கு. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு,
ஆளுநர் இருக்க வரைக்கும் எங்களுக்கு கவலை இல்லை, அவரே எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை எப்படி பாக்குறது? இப்போ மறுபடியும் புதுசா இப்போ ரன் எடுக்கிற மாதிரி புது இன்னிங்ஸ் மாதிரி மறுபடியும் இப்போ ஒரு நெருக்கடியை கொடுப்பாரு கொஞ்ச நாள். அந்த மாதிரி வந்து மாறி மாறி தான் வரும். அதை நம்பிக்கையில வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி அவர் செய்யணும் அப்படின்றத தூண்டி விட்டு தான் அநேகமா ஒன்றிய அரசு அப்படி ஒரு கனவு திட்டத்துல தான் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே நீதிமன்றத்துக்கிட்ட போய் நின்று வாதாடி வழக்காடி நம்ம தீர்ப்பை பெற்றுட்டோம். அதனால இதுக்கு மேல வேற மாதிரியான ஒரு செயல்பாடு திட்டங்களை வந்துட்டு முன்னெடுக்க மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்முடைய முதல்வர் அவர்கள் இருக்கிறார். இந்த சூழல்ல ஒன்றிய அரசு என்னதான் பெரும்பான்மையை இழந்துட்டோம் அப்படின்னாலும் கூட சந்திரபாபு நாயுடு அவர்களாலேயோ அல்லது நிதிஷ்குமார் அவர்களாலேயோ நமக்கு வந்து நெருக்கடி இல்லாதனால இன்னும் கூட போற வரைக்கும் போகட்டும் அப்படின்ற ஒரு தெம்போட பலத்தோட வந்து இருக்கிறதுனால தான் அவர் வந்துட்டு மறுபடியும் இதே ஆளுநரை வச்சு ஒரு நெருக்கடியை கொடுத்து பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் இந்த மோட்டிவேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனாகத்தான் இந்த மாநாடு வந்து இந்த கூட்டம் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. அதனால அங்க போய் அந்த இது உணர்வுகளை வந்து கிரகிச்சுட்டு வந்த ஆளுநர் ஒருவேளை வேற ஏதாவது கூட மாற்றி கூட செயல்பட நேரலாம். அதை நம்ம காலம்தான் பதில் சொல்லும். அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணணும் அப்படின்றத அடுத்தது நம்முடைய முதல்வர் தீர்மானிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இப்ப இந்த சூழலை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த தேசிய கல்விக் கொள்கையை வந்து உள்ள நுழைச்சிடணும். ஏன்னா 20ல இருந்து அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்கு. இப்போ வரும் அப்போ வரும். இப்போ 4 வருஷத்தை வேற கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கை. நம்ம தேசிய கல்விக் கொள்கைகளுக்கெல்லாம் எதிராக இல்லை. நாம சொல்லக்கூடிய இந்த மாற்றங்களை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே வந்து நல்ல இதுவா கூட இருக்கலாம். இன்னொரு பக்கம் கூட பாத்தீங்கன்னா இப்போ ஒரு உயர்கல்வியில கல்லூரியில படிச்சுக்கிட்டே இருந்து திடீர்னு அங்க வேண்டாம் ஒரு வருஷம் முடிச்சுட்டு வேற ஒரு நிறுவனத்துக்கு போகணும் அப்படின்னா கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லை ஒரு வருஷம் வந்துட்டு நான் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு வருஷம் முடிச்சிங்க அப்படின்னா டிப்ளமோ கோர்ஸாக கொடுத்துறோம். 2 வருஷம் முடிச்சிங்க அப்படின்னா போஸ்ட் டிப்ளமாவோ கொடுத்துடலாம். 3 வருஷம் முடிச்சிங்க அப்படின்னா கிராஜுவேஷன் அப்படின்னு கொடுத்துடலாம். 4 வருஷமாக முடிச்சிங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் மாதிரி கொடுத்துடலாம். நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அடடா நம்ம படிக்கும் போது இதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நல்லா இருக்குமே. ஆனால் ஒரு வருஷத்துல முடிச்சுட்டு ஒரு நாள் நீங்க விட்டீங்கன்னா மறுபடியும் நீங்க அங்க போவீங்களான்னு சொன்னா வாய்ப்பு இல்லை. இன்னொரு பக்கம் இன்னைக்கு நம்ம எவ்வளவோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு கல்வி நிறுவனத்துக்குள்ள ஏதாவது ஒரு அட்டகாசத்தை பண்ணா அப்படின்னா மாணவன் அவனை வந்துட்டு சரி பண்றதுக்கு அவனை வந்துட்டு டிசிப்ளின்குள்ள கொண்டு வர்றதுக்கு ஆசிரியர்கள்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, பாரு டிகிரி வாங்காம போயிடுவ, ஒழுங்கா படி, இந்த பக்கம்லாம் போயிடாத அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இனிமேல் அந்த வாய்ப்பும் கிடையாது. ஒரு வருஷத்துல போய் 2 வருஷத்துல போய்க்கோ. ஆமா. இன்னொரு பக்கம் பாருங்க, இங்க முடிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா வேற ஒரு நிறுவனத்துல போய் நீங்க பாட்டுக்கு சேர்ந்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு டிசியும் கிடையாது, டிசியும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த கல்வி நிறுவனத்துல பாலியல் சார்ந்த ஏதாவது குற்றத்தை நிகழ்த்தி இருந்தாருன்னா அவருக்கெல்லாம் என்ன இருக்கு அப்படின்றது தெரியல. அதனால இந்த மாதிரி ரொம்ப குளறுபடியான பதட்டமான ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்துட்டு அதை நிச்சயமா அமல்படுத்தியே தீருவேன் அப்படின்றது எந்த வகையில நியாயம்னு புரியல. வெளிநாடுகள்ல இருக்கு, வெளிநாடுகள்ல அப்படி இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. ஆனா வெளிநாடுகள்ல கூட திறன் சார்ந்த பயிற்சிகளுக்கெல்லாம் இல்லை, செல்ஃப் சுயமா எப்படி வந்துட்டு ஒரு நாளை கடத்துவது, ஒரு வருடத்தை கடத்துவது அப்படின்னு தான் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்களே தவிர திறன் மேம்பாட்டு பயிற்சி எல்லாம் இந்த அளவுல இல்லை அப்படின்றத நம்ம கேள்விப்படுறோம். அதனால வெளிநாடுகள் அப்படி நடந்துடுச்சு நம்ம தான் பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்னு பேசுவதை விட ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எந்த மாதிரியான கல்விக் கொள்கை சரியா இருக்கும் அப்படின்றத ஆளுநர் ஒரு வேந்தராக, ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு வேந்தராக இருந்து மனசாட்சியோட தன்னுடைய பிள்ளைகள் இருந்தா அவங்களுக்கு என்ன செய்வாரோ அந்த மனநிலையில இருந்து அவர் வந்து செயல்படணும். அப்படி செயல்பட்டா சரியா இருக்கும். ஒருவேளை ஒன்றிய அரசு அவருக்கு நெருக்கடி கொடுத்தாலும் கூட அவர்களுக்கு வந்து புரிய வைக்கக்கூடிய ஒரு பாலமாக அவர் மாறணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ரைட், நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க மேம், மிக்க நன்றி.